என் தங்கப்பிள்ளையே, சரியாக செவ்வாய் கிழமையினுடைய இரவில் இந்த வராகி உன் கண்களில் பட்டிருக்கின்றேன். என் குழந்தையே, என்னை கண்டதும் இந்த வாக்கினை நீ கேட்க வந்து விட்டாயானால் நிச்சயமாக நாளைய விடியலில் உனக்கு உதவி செய்யக்கூடிய ஒருவரின் பெயரை அம்மா சொல்லிவிடுவேன். என் குழந்தையே, உதவிகள் யாரிடத்தில் இருந்து வேண்டுமானாலும் கிடைக்கும் என்று இப்பொழுதெல்லாம் சொல்லிவிட முடியாது. சுயநலம் அதிகமாக நிறைந்த மனிதர்கள் தான் மட்டும்தான் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற குணம், அடுத்தவர்களின் வாழ்க்கையில் நடக்கின்ற துன்பங்களை கண்டு சந்தோஷப்படுகின்ற மனது என்று இப்பேற்பட்ட எண்ணங்களோடு இருக்கின்ற இந்த மனிதர்களிடத்தில் நீ எப்பொழுதுமே உதவியை எதிர்பார்த்து விட முடியாது. ஆனால் இதிலும் ஒரு சிலருக்கு இருக்கின்ற நல்ல குணங்கள் நீ கேட்காமலேயே உனக்கான உதவிகளை நிச்சயமாக செய்து கொடுக்கும். தன்னுடைய மனசாட்சிக்கு கட்டுப்பட்டவர்கள், மற்றவர்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள், தான் வாழ்க்கையில் மிகுந்த அடிகளையும் வேதனைகளையும் பட்டவர்கள், இவர்கள் எல்லாம் நிச்சயமாக அடுத்தவர்களுக்கு ஒரு நல்லதை செய்ய முன்வந்து நிற்பார்கள். ஆனால் இது போன்றவர்களை காண்பது மிகவும் அரிது. இவர்கள் எல்லாம் அவ்வளவு எளிதில் உன் கண்ணில் பட்டுவிட மாட்டார்கள். இந்த துரோகிகள், எதிரிகள் என்று அடுத்தவர்கள் வாழ்க்கையை அழிக்க நினைப்பவர்கள் மட்டும்தான் உன் கண்களில் அடிக்கடி பட்டு கொண்டிருப்பார்கள். ஏன், இவர்களோடுதான் உன் வாழ்க்கை பயணமே தொடர்ந்து கொண்டிருக்கும். அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த தாயானவள் உனக்கு சொல்லக்கூடிய இந்த பெயர் நிச்சயமாக நீ எதிர்பார்த்திராத ஒரு நல்லவரின் பெயர். இதை கேட்டால் என் குழந்தை, நிச்சயமாக நீ சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கத்தான் செய்வாய். உனக்கு எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் ஓடோடி வந்து உதவி செய்கின்ற உன் அம்மா இன்று உனக்கான ஒரு நல்ல செய்தியை உன்னிடத்தில் தரும் பொழுது நாளைய விடியல் உனக்கானது என்பதனை நீ கட்டாயமாக உணர்ந்து கொள்வாய் அல்லவா? உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று புரிந்து கொண்டு அதை எப்படி கையாள வேண்டும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். எல்லோருக்கும் கவனம் அடுத்தவர்களின் மீதுதான் இருக்கின்றது. தன்னை பற்றிய கவலைகள் இவர்களுக்கு இல்லை. ஏன் தெரியுமா? அடுத்தவன் வாழ்க்கையில் துன்பப்பட்டால் அதுதான் இவர்களுக்கு நல்லது என்று நினைக்கின்றார்கள். இது போன்ற வாழ்க்கைக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உனக்கு உன்னுடைய கஷ்டங்கள் என்னவென்று நிச்சயமாக எனக்கு தெரியும். அம்மா எதையும் புரியாமல் உன்னிடத்தில் பேசிக்கொண்டிருக்கவில்லை. நாம் இப்படி இருக்கிறோமே என்று எதற்காகவும் கலங்காதே. உன்னுடைய நிலைமையை மாற்றுவதற்கு உன்னை படைத்த இந்த வராகி எனக்கு தெரியும். உன்னை இப்பொழுது நான் கலங்க வைப்பதற்கு ஒரு முக்கியமான காரணம் உன்னுடைய வாழ்க்கையின் பாடத்தை உனக்கு புரிய வைப்பதற்காக மட்டும்தான். உன்னை கைவிடுவதற்காக அல்ல என்பதனை நீ புரிந்து கொள். நீ கஷ்டத்தோடு இருக்கும் பொழுது எப்பொழுதுமே நாம் சட்டென்று ஒரு சிறு புன்னகையை வெளிக்கொண்டு வருவது என்றால் அது மிகுதியான ஒரு கஷ்டம். கஷ்டத்தில் இருக்கும் பொழுது சிரிக்கச் சொல்வது முடியாத ஒரு காரியம் என்று என் பிள்ளை நீ நினைக்கிறாய் அல்லவா? ஆனால் உண்மையில் என்ன தெரியுமா? அந்த காயத்தை உன்னுடைய இந்த சிறு புன்னகை நிச்சயமாக எதிர்கொள்ளும் என்பதுதான் உண்மை. எந்த ஒரு காயத்தையும் சிறு புன்னகையோடு நீ எதிர்கொண்டாலே போதும். அந்த காயம் உனக்கு பெரிதாக இருக்காது. எல்லாவற்றிற்கும் இந்த காலம் நிச்சயமாக பதில் சொல்லும் என்பதனை மறக்காதே. உன்னுடைய வெற்றியையும் இந்த காலம் இப்பொழுது தீர்மானித்து விட்டது. இந்த நேரம்தான் உனக்கு அனைத்திற்கும் விடையையும் கொடுக்க போகிறது என்பதனை புரிந்து கொண்டு நாளைய விடியலில் உனக்கு உதவி செய்யக்கூடிய இவரினுடைய நிலையை நீ புரிந்து கொண்டால் உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களும் என்னவென்று நிச்சயமாக புரிந்துவிடும். உன்னால் எதையும் எளிதாக எதிர்கொள்ள முடியும். அந்த அளவிற்கு உனக்கு மனதில் நல்ல மன வலிமை இருக்கின்றது என்பதனை புரிந்து கொள். உன்னை மற்றவர்களினுடைய வார்த்தைகளினால் எதையும் செயல்பட விடாமல் தடுத்து வைத்திருக்கின்றார்கள். எதை செய்தாலும் உன்னால் முடியாது, இது நடக்காது என்று சொல்வதும்
உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களையும் உனக்கு துணை நின்று உன்னோடு சேராமல் உன்னை தனித்து விடுவதுமாக இருந்ததனால்தான் இந்த வாழ்க்கையில் இத்தனை கஷ்டங்களை நீ அனுபவித்தாய் என்பது எனக்கு தெரியும். ஆனாலும் நாளைய விடியல் என்பது உனக்கு இந்த வாழ்க்கையில் இவரின் மூலமாக கிடைக்கக்கூடிய உதவியினால் உன்னுடைய ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் உன் கைகளில் கொடுக்கப் போகிறது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ளப் போகின்றாய். என் குழந்தையே, வேண்டுமென்றே இடைஞ்சல்களை ஏற்படுத்துகின்றவர்களையும் வேண்டும் என்றே உன் வாழ்க்கையில் சோதனைகளை கொடுப்பவர்களையும் கண்டு ஒரு நாளும் அஞ்சாதே. அவன் செய்கின்ற பாவம் அவனை வந்து சேரும். ஒரு காலமும் என் பிள்ளையே, இதனால் உனக்கு எந்த நஷ்டமும் இல்லை என்பதனை புரிந்து கொள். இவர்களை பற்றி தெரிந்து கொள்வதற்காக உனக்கு கிடைக்கின்ற இந்த வாய்ப்பை நீ சரியாக பயன்படுத்திக் கொள். இவர்கள் யார் என்று தெரிந்து கொள்வதற்கு உனக்கு தெய்வம் கொடுத்த இந்த வாய்ப்பு என்றுமே உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள். இதே குணங்களோடு இருப்பவர்களோடு காலம் முழுவதும் பயணிப்பதை விட இது இடையிலேயே உன்னை விட்டு செல்வதுதான் உனக்கு நல்லது என்பதனால்தான் சில உறவுகள் இடையிலேயே உன்னை விட்டு பிரிந்து செல்கின்றது. இப்படி எதிர்பார்க்கவில்லையே என்று நினைப்பதை விட இதை நாம் இப்பொழுதாவது தெரிந்து கொண்டோமே என்று நினைத்து நீ சந்தோஷப்பட வேண்டும். அப்பேற்பட்ட உன்னுடைய வாழ்க்கையில் இன்று இந்த வராகி உனக்கு தரக்கூடிய விஷயம், நாளைய விடியலில் உனக்கு உதவியை செய்யக்கூடியவர் இவர்தான். என் பிள்ளையே, நாளைய விடியல் என்பது வளர்பிறை ஏகாதசியினுடைய விடியல். ஏகாதசி திதியானது நாளைய விடியலில் உனக்கு கிடைத்திருக்கின்றது. பெருமாளினுடைய ஆசையை பெற வேண்டிய நேரம். என் குழந்தையே, எப்பொழுதும் எந்த நேரத்திலும் தெய்வத்தினுடைய அருளை முழுமையாக பெற்றுவிட முடியும் என்று நினைக்கின்ற உனக்கு, ஏனென்றால் நீ செய்கின்ற முயற்சிகளும் உழைப்பும் எப்பொழுதும் நேர்மையானதாகவும் நல்லபடியாகவும் இருக்கும் பொழுது எந்த நிலையிலும் உன்னுடைய சூழ்நிலைகளிலிருந்து உன்னை வேண்டும் என்றே காயப்படுத்த நினைப்பவர்களிடத்தில் உனக்கு நிச்சயமாக நல்ல முடிவு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எப்பேற்பட்ட துன்பத்திலும் இருந்தெல்லாமோ மீண்டு வந்த உனக்கு நாளைய விடியலில் பெருமாளினுடைய ஆசிகளோடு நல்லதொரு சூழ்நிலை பிறக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எல்லாவற்றையும் தாண்டிய ஒரு சந்தர்ப்பம் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். இந்த மனிதர்களினுடைய கேடுகட்ட எண்ணங்களை எல்லாம் நினைத்து ஒரு பொழுதும் வருந்தாதே. பெருமாளினுடைய அன்பு கிடைத்து விட்டால் இந்த வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்த பண பிரச்சனைகள், நீ வேண்டும் என்று நினைக்கின்ற உனக்கான வாழ்க்கை என்று இவையெல்லாமும் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். உனக்கான நல்ல நேரமும் உன்னை தொடர்ந்து வரும். எண்ணற்ற பிரச்சனைகளுக்கு இந்த வாழ்க்கையில் உனக்கு இடம் கொடுத்து விடாதே. எந்த துன்பங்களையும் தலைக்கு மேல் தூக்கி சுமக்காதே. இவர்களினுடைய எண்ணங்களை உண்மையாக்கி விடாதே. நல்ல நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய சந்தோஷத்தை மனநிறைவோடு ஏற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இரு. இந்த வராகியின் பிள்ளையான உன்னை எந்த காலத்திலும் நான் கைவிட மாட்டேன். அதுபோல நீ வணங்குகின்ற தெய்வங்களும் நீ கையெடுக்கின்ற தெய்வங்களும் உன்னை ஒரு நாளும் கைவிடாது என்பதனையும் நீ புரிந்து கொள். இந்த நேரம் உனக்கு கடினமானதாக இருக்கலாம். இந்த நிமிடம் உன்னை சுற்றி தீய விஷயங்கள் நடக்கலாம். ஆனால் இதுவெல்லாம் நிரந்தரமானது கிடையாது. உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்றவர்களும் நிரந்தரமானவர்கள் கிடையாது. எல்லோருமே இங்கிருந்து ஒரு நாள் சென்றுதான் ஆக வேண்டும். நான் இங்கு ஆட்டி படைப்பேன் என்று சொன்ன அத்தனை பேரும் அழிந்து போன காலம் உண்டல்லவா? இதை புரிந்து கொண்டு உன்னுடைய வெற்றியை இந்த தாயானவள் சொல்கின்றபடி பெற்றுவிட எப்பொழுதுமே நீ மனநிறைவோடு இருந்து கொண்டிரு. என்றுமே இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உன்னை வாழ வைக்கும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். நினைத்தால் நடக்காது என்று ஏதேனும் ஒரு விஷயம் உண்டா என்ன? நீ நினைக்காமல் இருப்பதுதான் அத்தனைக்கும் காரணம் என்பதனை முதலில் புரிந்து கொள். சரியான எண்ணங்களை சரியான நேரத்தில் சரியான விஷயத்தை நோக்கி நீ சிந்தித்தால் அவை எல்லாம் உனக்கு மிக பெரிய வெற்றியை கொடுக்கும். நாளைய விடியல் ஏகாதசியின் விடியலில் என் பிள்ளைக்கான மன மகிழ்ச்சி நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். என் தங்கப்பிள்ளைக்கு
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.